Hello friends, welcome back to my YouTube channel சேமிப்புலகம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து எந்தெந்த பேங்க்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பப்ப சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பப்ப மாத்திட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்ல 2025ல எந்தெந்த பேங்க் வந்து எந்தெந்த இன்ட்ரெஸ்ட் எத்தனை % தராங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சில பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்க போற பேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா HDFC பேங்க். இந்த பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தராங்க அப்படின்னா, இப்போ நீங்க 1 இயருக்கு போட்டீங்க அப்படின்னா ஜெனரலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 6.25% வந்து தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 6.75% வந்து தராங்க. 5 வருஷத்துக்கு போட்டீங்க அப்படின்னா நார்மலுக்கு வந்து 6.15% தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 6.65% வந்து தராங்க. இதுதான் வந்து HDFC பேங்க்ல வந்து எஃப்டிக்கு கொடுத்துட்டு இருக்க இன்ட்ரெஸ்ட். ஒரு சில பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக்ஸட் டெபாசிட் எஃப்டியை வந்து சில பேங்க்ல வந்து டேர்ம் டெபாசிட் டிடி அப்படின்னு கூட சொல்றாங்க. ஐசிஐசிஐ பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னா 6.40% வந்து தராங்க 1 இயருக்கு. இது வந்து ஜெனரலுக்கு. சீனியர் சிட்டிசனா இருந்தாங்கன்னா 6.90% தராங்க. 5 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 6.60% தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 7.10% வந்து தராங்க. இந்த பேங்க்ல வந்து குவார்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து தராங்க. அடுத்து பார்க்க போற பேங்க் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நார்மலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 6.25% தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 6.75% தராங்க. 5 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 6.05% தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 7.05% தராங்க. கனரா பேங்க்ல பாத்தீங்கன்னா 6.4% தராங்க நார்மலுக்கு. சீனியர் சிட்டிசனா இருந்தா 7.3% தராங்க. 5 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 6.40% தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 6.92% தராங்க. ஆக்சிஸ் பேங்க்ல பாத்தீங்கன்னா 6.25% தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 6.75% தராங்க 1 இயருக்கு போட்டீங்கன்னா. 5 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 6.60% தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% வந்து தராங்க. நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நான் பட்ஜெட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பட்ஜெட் வீடியோல நான் எப்படி மந்த்லி வந்து பணத்தை வந்து சேமிக்கிறேன் அப்படிங்கறத பத்தி போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மந்த்லி பட்ஜெட்ல வந்து நம்ம வந்து பணத்தை சேமிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து பிக்ஸட் டெபாசிட் அப்புறம் வந்து தங்க நகை சேமிப்பு திட்டம் அதுல எல்லாம் நம்ம சேர்ந்து வந்து பணத்தை வந்து நம்ம சேமிக்க முடியும். பட்ஜெட் இல்லாம ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பணத்தை வந்து சேமிக்க முடியாது. ஸோ வந்து குடும்பத்துக்கு வந்து பட்ஜெட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ வந்து இந்த பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லா பேங்க்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகபட்சமே பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்ல மட்டும்தான் அதிகபட்சமே இருக்கு. அதுவுமே சீனியர் சிட்டிசனுக்கு 5 வருஷத்துக்கு போட்டா 7.35% வந்து கொடுக்கறாங்க. இது இல்லாம சில பேங்க்ல பாத்தீங்கன்னா 8% வந்து நார்மலுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு 8.25% தராங்க. அது என்ன பேங்க் அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க் அப்புறம் கவர்மெண்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்கக்கூடிய பேங்க்ல எல்லாமே இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா கொடுக்கறாங்க. பட் ஆனா வந்து அங்க வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பிக்ஸட் டெபாசிட்ல பணம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேரண்டிட் ரிட்டர்ன் இருக்குமா அப்படிங்கறது சொல்ல முடியாது. ஒருவேளை பேங்க் வந்து திவால் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. அதாவது எல்லா பணமும் நமக்கு வரலனாலும் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. பட் ஆனா நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் அங்க இருக்கு. 90% ரிஸ்க் இல்லைனாலும் 10% வந்து அங்க ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல ரிஸ்க் இருக்கு. அதனாலதான் அந்த பேங்க்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் வந்து இங்க உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கல. இது இல்லாம 2 பேங்க்ல பாத்தீங்கன்னா 8% வந்து நார்மலுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு 8.2% தராங்க. அது என்ன பேங்க் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். என்ன பேங்க்னு பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணம் மத்திய கூட்டுறவு பேங்க்ல வந்து நார்மல் பாத்தீங்க அப்படின்னா 8% 1 இயருக்கு. இங்க பாத்தீங்கன்னா
நம்ம வந்து 5 வருஷத்துக்கு போட்டாதான், அதுவும் சீனியர் சிட்டிசனுக்கு தான் 7.35% அதிகபட்சமாக தராங்க. இது இல்லாமல் வேற ஏதாவது பேங்க்ல உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க, நான் வந்து உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ல வந்து உங்களுக்கு 1 இயருக்கே பார்த்தீங்கன்னா 8% வந்து தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 8.25% வந்து தராங்க. இந்த மத்திய கூட்டுறவு பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா, கும்பகோணம் மத்திய கூட்டுறவு பேங்க் வந்து நிறைய ஊர்களில் வந்து இருக்கு. உங்கள் ஊர்லேயும் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 1 இயருக்கு 8% வந்து தராங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்க. இது ரெண்டுமே கவர்மெண்ட் பேங்க் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேளாண்மை கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்றது. இந்த பேங்க்லேயுமே நார்மலுக்கு பார்த்தீங்கன்னா 8%, சீனியர் சிட்டிசனுக்கு 8.2% வந்து தராங்க. இந்த வேளாண்மை தொடக்க கூட்டுறவு வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் தாத்தா வந்து ஒரு விவசாயி தான். அதனால அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க வந்து இந்த பணத்தை வந்து இதில் வந்து போட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் வந்து எங்கள் தாத்தா இறந்ததுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நான் வந்து இந்த பேங்க்கில் வந்து ஸ்கூல் முடிச்சதுலேருந்து இந்த பேங்க்கில் வந்து நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இங்கே வந்து சூப்பராக வந்து எல்லாமே சர்வீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டுமே அதிகமாக தருவாங்க. அதே மாதிரி நகை கடனுக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி. இதுவும் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ உங்கள் ஊர்லேயோ இருந்தது அப்படின்னா நீங்கள் விசாரித்து நீங்கள் இந்த மாதிரி எஃப்டி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கேயுமே நீங்கள் போடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஸ்கூல் படித்ததுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் என் கல்யாணத்துக்கான செலவு எல்லாமே மேக்ஸிமம் வந்து இங்கே தான் நான் எஃப்டி போட்டு எடுத்திருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டுமே எனக்கு நல்லாவே கொடுப்பாங்க. அதே மாதிரி சர்வீஸும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்தீங்க பார்ப்போம், நம்ம எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணால் எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மற்ற பேங்க்லேயும் டெபாசிட் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அங்கேயுமே நீங்கள் எஃப்டி ஓப்பன் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். பட் இங்கே பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்கும் உங்கள் பணம். ஏன்னா கவர்மெண்ட் பேங்க் தான், ரெண்டுமே கவர்மெண்ட் பேங்க் அப்படின்றதுனால. இப்போ நீங்கள் ஒரு 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 8% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு 1,08,000 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயருக்கு 1,40,40,000 கிடைக்கும். சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா 8.25% தராங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1 இயருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 லேக்கை உங்களுக்கு 8,250 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். நீங்கள் 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணீங்கன்னா 41,250 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு. இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் போட்டுடுங்க. டிவைடட் பை 100 போட்டு இன்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, மெச்சூரிட்டி அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.